நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ஒரு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ பொதுமக்கள் சாரசாரையா சீமான் பேசுறாரு அப்படின்னு திரண்டு வர்றாங்க. இது ஆளும் தரப்புகளாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, திமுகவுக்கும் சரி ஒரு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கு. திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, பிரதமர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு புள்ளியில தான் இந்த இந்தியா கூட்டணியை இணைந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி இருக்காப்போ நாம் தமிழர் கட்சி தேச விரோத செயல்களில் ஈடுபடுது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கட்சியை பாதுகாத்துக்கிட்டோம். கட்சி 2024க்கு அப்புறமா இந்த கட்சி இருக்குதான்னு பாருங்க அப்படின்லாம் சொல்றாரு. பிரபாகரனுடைய மகள் உயிரோட இருக்கிறார். பிரபாகரன் உயிரோட இருக்கு. பேசுறவங்க மேல நீங்க வழக்கு தொடரலாம், அவங்களுக்கு எதிர்க்கறது கொடுக்கலாம். அதற்காக அதை முடிச்சு போடுறது எப்படி சரியா? இல்ல, அப்படி கிடையாது. முடிச்செல்லாம் போடல யாரும். தேர்தல் நேரத்துல நீங்க தான் இந்த அரசியல் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கேள்வி ரொம்ப அபத்தமான கேள்வி. என்ன அபத்தம்? எங்க நிலத்துல எங்க அந்த குற்றச்சாட்டு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கேள்விகளை முன் வச்சுட்டு பதில் சொல்ல விடாம தடுக்காதீங்க. சொல்லுங்க. உங்கள்கிட்ட தரவுகள் இருந்தா கொண்டு போய் எண்ணெயில நேரடியா கொடுத்து சீமானை கைது செய்ய சொல்லுங்க. ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு வாயால பேசுறதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். என்ஐஏ சோதனை நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. இருந்தாலும் நாம் தமிழர் சார்பிலிருந்து ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இதை தான் பண்ணாங்க, எங்கிட்ட எதுவும் கைப்பற்றப்படவில்லை, இது பழிவாங்கும் நோக்கு அப்படின்னு எதிர்த்தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. தொடர்ந்து விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் களஞ்சியம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். இந்த என்ஐஏ சோதனை இது ஒரு பழிவாங்கும் நோக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ஐஏ வேறு, இடி வேறு, ஐடி வேறுங்கிறதெல்லாம் ஒன்று தான். பட் இருந்தாலும் இங்கே திமுக தரப்புலேருந்து திமுகவினர் சார்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு முறை இடி ரைடெல்லாம் வரும்போது விமர்சனங்கள், கருத்துக்கள் வேறையாக இருந்திருக்கும்போது, இப்போ நாம் தமிழரோட இந்த விமர்சனம் இது பழிவாங்கும் நோக்கு, ஆளும் இரு கட்சிகளும் பழிவாங்குகிறது, பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் திமுக ஏன் இந்த என்ஐஏ ரைடுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு எதுக்குமே வராத ஒரு கட்சி. இந்த கட்சியின் மீது இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ஒரு உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில் கிராமம் வரைக்கும் போய் களமாடுகிற ஒரு தலைவராக அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கார். இப்போ சமீபத்தில் மழை வெள்ளம் கடுமையாக வந்துச்சு. சென்னையில் வந்துச்சு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி 4 மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு கதறி கண்ணீரோடு தண்ணிக்குள்ளே அவங்க நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் போய் அவங்களோடு நின்று அவங்க துயரில் பங்கெடுக்கலை. பங்கெடுத்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனுடைய தலைவரே போய் கிட்டத்தட்ட ஒரு 25-26 நாட்கள் அங்கேயே இருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 15 பொருட்கள் போட்ட ஒரு பொதியை அவரே தான் கையாலேயே கிராமமாக போய் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அவர் தன்னுடைய கட்சியினுடைய மறுசீரமைப்புக்கு முதல்ல ஒரு தடவை தமிழ்நாடு முழுசும் பயணம் பண்ணிட்டு வந்துட்டார். 2வது சீரமைப்புக்கு போகும்போது அவர் காலையில் கட்சியினரை சந்தித்து பேசுகிறது, சீரமைப்பு பணிகளை செய்வது, மாலை ஒரு பொதுக்கூட்டம் போடுறது, இப்படிங்கிறது வழமையான அவங்களுடைய செயல்பாடு. அந்த வகையில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா சொரண்டைங்கிறது ஒரு சின்ன தாலுக்கா மாதிரி ஒரு சின்ன இடம். அங்கே ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. சொரண்டையில் ஒரு 5000 பேர் திரண்டா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் 50,000 பேர் திரண்டா அப்போ பொதுமக்கள் சாரசாரையா சீமான் பேசுகிறாரு அப்படின்னு திரண்டு வர்றாங்க. இது
ஆளும் தரப்புகளாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி ஒரு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மக்களை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருப்பது யார் அப்படின்னு பார்க்குறாங்க. மக்களை தினந்தோறும் சந்திக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யூடியூபர்ஸ் அவங்க டெய்லி வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் ஒரு யூடியூபர், இடும்பாவனம் கார்த்திக் ஒரு யூடியூபர், இசை மதிவாணன் ஒரு யூடியூபர், தென்னகம் விஷ்ணு ஒரு யூடியூபர், ரஞ்சித் ஒரு யூடியூபர். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிற தினந்தோறும் மக்களை சந்திக்கிறாங்கல்ல, அவங்களை நோக்கி குறி வைக்கிறாங்க. குறி வச்சு என்ன செய்கிறாங்க, 2022 ஓமலூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. 2 பேர் 3 பேர் மொத்தம், கபிலன் ஒருத்தர், மொத்தம் 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவர்களிடமிருந்து பல்வேறு ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள். அதனுடைய தொடர்ச்சியா அதன் அடிப்படையில் உங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிற அவங்கள வைத்து விசாரிக்கும் போது அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவங்களுக்கும் தடை செய்யப்பட்ட புலிகள் இயக்கத்திற்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறதாகவும் அவங்களோட நாம் தமிழரில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தொடர்பில் இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணை நடைபெறுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்லி என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு மொத்தம் வந்து ஒரு 6-7 பேர் மேலே வந்து சம்மன் கொடுத்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அதிரடி சோதனைகள் நடத்தி பல பொருட்களை வந்து கைப்பற்றினேன் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் எடுத்தாங்க. அப்புறம் வந்து இவங்க எல்லாம் யூடியூபர்ஸ், அதெல்லாம் எல்லாத்தையுமே லேப்டாப், பென் டிரைவ், ஆமாம் பென் டிரைவ் இருக்குது, அதுக்கப்புறம் புத்தகங்கள் இருக்குது, இது எல்லாமே சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுதான் வந்து எங்களுக்கு என்ன ஆவணம்னு இந்த யூடியூபர் அந்த அதாவது விசாரணைக்கு போன தம்பிங்களுக்கு அது என்ன ஆவணம்னு தெரியல. அப்படி எதுவும் எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகல. எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனது எங்கள்கிட்ட என்ன இருக்கும், வளமையாக பென் டிரைவ் இருக்கும், சிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் இருக்கும், அதை போட்டு எடிட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பொருளை தான் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் சில கேள்விகளெல்லாம் கேட்டாங்க, கேமரா எப்படி வாங்கினீங்க, லேப்டாப் எப்படி வாங்கினீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏன் முன் வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து தேச விரோத செயல்களில் ஈடுபடுது, நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமான் வந்து கட்சியை பாதுகாத்துக்கிட்டோம், கட்சி வந்து 2024 அப்புறமா இந்த கட்சி இருக்குதான்னு பாருங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறார். அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு வெகுஜன கட்சியாக மாறி 31 லட்சம் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து சொல்கிறாரு, அந்த கட்சி 2024 அப்புறம் இருக்குதான்னு பாருங்க அப்படிங்கிறாரு இவர். மத்திய இணை அமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய எல் முருகன் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படும், ஏன்னா அது சோதனைக்கு பிறகு கைது செய்யப்படுவார்கள், கட்சி தடை செய்யப்படும், காரணம் அவங்க தேச விரோத செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ரைட்டு, இதை நீங்கள் இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் திமுக மேல என்ன குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அவங்க இப்போ என்ஐஏ சோதனை நடத்துகிறாங்க. அப்போ சாட்டை துரைமுருகன் வீட்டில் இல்லை. அவர் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஆலோசனைக்காக சென்னைக்கு வந்திருக்காரு அண்ணனை பார்க்குறதுக்கு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் அப்போ இருந்த அவங்க மனைவியினுடைய செல்ஃபோனு, அப்போ இருந்த சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ அவங்க போயிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் சாட்டை துரைமுருகனே அங்கே போகிறார். ஆனால் தினமலரும் தினகரனும் என்ன எழுதுறாங்க தெரியுமா, சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை உடைக்க போகிறாரு, சாட்டை துரைமுருகன் வெளிநாட்டிலிருந்து விடுதலை புலிகளிடமிருந்து பணம் பெற்றதற்கான ஆவணங்கள் எல்லாம் சிக்கி இருக்கு, சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட போறாரு. இந்த டாபிக் வந்து கொஞ்ச நாளாவே பேசப்பட்டு இல்லம்மா, ஆரம்பிச்சது இல்லம்மா, என்ஐஏ கைது பண்ணிட்டு போயிருக்காங்க, என்ஐஏ பொருட்களை எடுத்துட்டு போயிருக்காங்க, சம்மன் கொடுத்துருக்காங்க, இன்னும் விசாரிக்கல. இதுக்கு நடுவில் இந்த தினமலருக்கும் இந்த தினகரனுக்கும் ஒரே மாதிரியான செய்தியை கொடுத்தது யாரு? நான் சொல்றேன், தினகரன் திமுகவோட ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, தினமலர் வந்து பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஆரியம், இது வந்து திராவிடம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னும் விசாரணையே நடக்கலையே.
நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து என்ஐஏ விசாரணையில் அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்க ஒரு கட்டுரை எழுதுறீங்களே, உங்க கற்பனை. ஓகே. அப்போ ஒரு தகவல், ஒரு எந்த தகவலும் இல்லாம இந்த முகமைகள் வந்து எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க. ஏதோ ஒரு தகவல் கிடைத்தாதான் அவங்க சர்ச்சுக்கு போவாங்கங்கும் போது அந்த தகவல் வெளியாயிருக்கலாம் இல்லையா? அந்த தகவல் அப்ப என்ஐஏ வந்து இருங்க, அப்ப ஒண்ணு கேக்குறேன், அப்ப என்ஐஏ அலுவலர்கள்லாம் என்ன, என்ஐஏங்கிற நிறுவனம் வந்து அவ்வளவு கோமாளித்தனமான நிறுவனமா? விசாரணையே நடக்குங்கம்மா. பாஜக திமுகவோட இதனாலதான் இந்த ரைடே நடக்குதுன்னு சொல்றீங்க. வேற அமைப்பு கிடையாது. ஒரே செய்தி தமிழ்நாட்டுல இவ்வளவு பத்திரிகைகள் ஊடகங்கள் இருக்கிற போது தினமலர்லையும் தினகரன்லையும் ஒரே மாதிரி வருது எப்படி? அது எழுதுறவங்க கையில இருக்கு. அப்படி கிடையாது. இந்த செய்தி வந்து இது ரெண்டு அரசும் இப்ப சமீபத்துல நெருங்கி ஒன்னா இருக்கு. புரியுதுங்களா? பிஜேபியும் திமுகவும் சமீபத்திய அரசு நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே அவங்க இது ஒரு மாநில ஆளும் கட்சி மாநிலத்துல நடக்கக்கூடிய ஒரு அரசு நிகழ்வுக்கு மத்திய அமைச்சர்களையும் மத்தியில் இருக்கவங்களோடையும் கூப்பிடுவது வழக்கமான ஒரு கொள்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடியது. ஓகே, கொள்கையின் அடிப்படையில் இல்ல. இப்ப சந்திரசேகர் ராவ் வந்து ஏதாவது கூப்பிட்டாரா? மம்தா பானர்ஜி ஏதாவது கூப்பிட்டாங்களா? நிகழ்வுக்கே ஒரு நிமிஷம். ஆமாமா, மம்தா பானர்ஜி கூப்பிட்டாங்களா? பினராயி விஜயன் கூப்பிட்டாரா? கேக்குறேன். அது கொள்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடியது. இப்ப நான் இதுல வந்து கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூப்பிடுமா சொல்லுங்க? அப்ப நீங்க போறீங்க, கிட்ட போங்க. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பாசிச பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்லாம் வந்து நீங்க வந்து சொன்ன ஆளுங்க தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கு அப்படிங்கறதன் அடிப்படையில் ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் கொள்கைகள்ல இணைந்து செயல்பட்டாதான் மாநிலம் வளர்ச்சி பெறுங்கிறது எல்லாம் படிச்ச நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அரசு நிகழ்வுல இணைந்து கொள்வது இது ஒரு குடும்ப நிகழ்வுகளை அவங்க இணைந்துக்கல. நம்ம எப்படி முடிச்சு போட முடியும்? இல்லங்க, அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு அடிப்படையில் தமிழர்களுடைய ஆதி காலத்துல இருந்து தமிழர்களுடைய இன விரோத செயல்பாடு கொண்டவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார இயக்கத்தை கொண்டவங்க. அவங்க ஒருபோதும் தமிழர்களுக்கு இணக்கமா எதையும் செய்யவும் மாட்டாங்க, செயல்படவும் மாட்டாங்க. இதுதான் வந்து திராவிட சித்தாந்தம், திராவிட மாடல். இதுதான் பெரியார் சொன்னாரு, அண்ணார் சொன்னாரு, கலைஞர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க தேர்தல் நேரத்துல எங்களுடைய கட்சியை இழிவு செஞ்சு சிறுபான்மையின மக்களினுடைய வாக்குகள் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அரசியல் பேசுற நீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க அதனாலதான் கேள்வி கேட்கிறோம். டெல்லியில நீங்க சொல்ற அதே மாநில முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதற்கு தன்னால வர முடியலன்னு ஒரு காணொலி மூலியமா அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன்னு கூட ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருக்காரு. அங்க அது ஒளிபரப்பப்பட்டது. பாஜகவை எதிர்க்கிறோம், அந்த இந்தியா கூட்டணியோட ஒரு கொள்கையே ஒருமித்த ஒரே ஒரு கொள்கை அப்படின்னா திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, பிரதமர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு புள்ளியில தான் இந்த இந்தியா கூட்டணியே இணைந்ததுன்னு ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்துல முதன்மை பெறக்கூடிய விஷயமே அதுவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஒரு இந்தியா கூட்டணி இருக்கா? அப்போ அது பேசு பொருளே இல்ல. அது ஒரு டிராமா, ஒரு நாடக கொட்டாயில டிராமா போடுறதுக்கு ஒத்திகை பார்த்தது மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது கேள்விக்குறியா இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில இன்று வரை இருக்குல்ல. அப்ப அங்க நீங்க வந்து ஓப்பனா வந்து அண்ணாமலை சொல்றாரு, நாங்க வந்து திமுக கூட்டணிக்கும் நாங்க அவங்க அழைப்பு இருந்ததுன்னா நாங்க திமுக கூட்டணியும் அழைக்கிறது தயாரா இருக்கும் அப்படிங்கிறாரு. அது அண்ணாமலை அவர்கள் தான் புதுசா திமுகவினர் சொல்லல. இல்லம்மா, திமுகவுக்கு புதுசா கூட்டணிக்கு போக மாட்டாங்களா? இன்றைக்கு அவங்க வலுவாக இருக்கிறாங்க. திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தை அவங்க தான் சந்திக்க போறாங்கிறது உறுதிப்பட தெரிஞ்ச பிறகு நம்ம இப்படி ஒட்டு சேர்த்து அப்படி கிடையாதுமா. திமுக என்கிற கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். புரியுதுங்களா? அப்படி செஞ்சதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சினா என்னன்னே தெரியாத தமிழக மக்கள் மத்தியில கொண்டு வந்து ஒருத்தரை காரைக்குடியில் நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு கொண்டுட்டு வந்து இங்கே வேறொன்ற வச்சதே வந்து திமுக தான். அதனால தூய்மைவாதம் திமுக பேச முடியாது. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கட்சி, நாங்கள் வந்து மதவாத கட்சி. சரி, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. அப்படி வாங்க. இன்னைக்கு அவங்க வலுவாக எதிர்க்கிறாங்க பாஜகவை, ஏன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அங்க ஒரு முரணை கொண்டே வைக்க முடியாது. இல்லம்மா, அந்த 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 எதிர்ப்பு இருக்குல்ல, நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போக மாட்டோங்கிற புள்ளி இருக்குல்ல, அதை நாங்க வந்து கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டோம். அது அந்த நாடாளுமன்ற தேர்தல அவங்க பிஜேபியோட அதுக்குமே நான் சொல்றேன்
நீங்க திமுகவினுடைய பண்பு நலன்கள் குணநலன்களை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எங்க நிலைப்பாட்டுல நீங்க இருப்பீங்க. நல்லா தெரிஞ்சு கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்களை நாங்கள் நம்ப மாட்டோம். சரி. எந்த நிமிடமும் யாரையும் தூக்கி வீசிவிட்டு எங்கு வெற்றியோ அதை நோக்கி போறதுக்கான ஆட்கள் தான் அவங்க. இன்னைக்கு வந்து பண பரிவர்த்தனையில இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்துல வந்து திமுகவினுடைய எம்பிக்கள், திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி சார், அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க, அந்த கூட்டணி முறிவு ஏன் வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணியில வந்து முடிவு வந்துச்சுன்னா அதிமுகவை வந்து சுவாகா பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய இயல்பான பண்பு இந்தியாவில் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு போறது, நாங்கள் 2ஆவதா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சு மேலே ஏறி நிற்கிறது. இப்போ மராட்டியத்தில் அதுதான் நடந்துச்சு. அப்புறம் பிரித்தாளும் சூழ்ச்சியை உருவாக்குறது, 2ஆவதா ஒரு டீமை கிரியேட் பண்ணி உன்னை நான் முதலமைச்சர் ஆக்குறேன், நீ உடச்சி வெளியில கொண்டு வா அப்படிங்கிறது. இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் அதிமுகவில் பண்ணணும். இப்போ பாருங்க, 15 பேரை முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்களாம் ஆக்டிவாவே இல்லாத ஆட்கள், அவங்க போனதுனால எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு. இல்ல, அப்படி கிடையாது. இந்த திட்டமிடுதல் இருக்குது பாத்தீங்களா, இந்த திட்டமிடுதலை இவங்க வந்து தொடர்ச்சியா, இதுதான் அவங்களுடைய பண்பு என்கிற அளவுக்கு தொடர்ச்சியா செய்யறதுனால அதிமுக தரப்பு, குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏதோ ஒரு இடத்தில் அதை புரிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு, மக்கள் விரோதிகளாக இருக்கிற தமிழக மக்கள் ஏற்காத கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதோட கூட்டணியில் இருக்கும் வரை நமக்கு தோல்விதான் மிஞ்சும் அப்படிங்கறதுனால தான் கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக மட்டும் எப்படி திரும்ப அந்த கூட்டணிக்கு போகும்? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி மட்டும் தான் சார் நம்ம பேச முடியும். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல தான். ஒரு நிமிடம் அம்மா, திமுகங்கிறது ஒரு 32% 34% வாக்குகள் நிலையா இருக்கக்கூடிய கட்சி. அதிமுக அப்படி நிலையான கட்சி எப்பவுமே எம்ஜிஆர் பீரியட்ல கூட இருந்ததே கிடையாது. ஆசிரியேஷன்லேயே இருக்கும். அதுவும் இப்போ என்ன ஆகிப்போச்சு, 3ஆ 4ஆ உடஞ்சி போச்சு. ஒரு பக்கம் சசிகலாங்கிறான், ஒரு பக்கம் தினகரங்கிறான், ஒரு பக்கம் ஓபிஎஸ்ங்கிறான், ஒரு பக்கம் இபிஎஸ்ங்கிறான், இப்படி இருக்குதுங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் திமுக எப்பவுமே தமிழகத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து மத்தியில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணியை பற்றி, மத்திய கூட்டணியை பற்றி யோசிப்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதா நம்பக்கூடிய ஒரு கட்சி. அதிமுகவில் அந்த நம்பிக்கைக்கு சுத்தமாக இடமே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அது காங்கிரஸ். இப்போ நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு இருக்கா? அடித்து அள்ளுனா கூட 1 லாரி பேர் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதுதான் அதை விட குறைவாக இருப்பாங்க பிஜேபியில். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை இவங்க 2 பேரோட கூட்டணி வச்சுக்கிறதுனால அதிமுக வச்சிருந்தாலும் புரோஜனம் இல்லை, திமுக வச்சிருந்தாலும் புரோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அது நடக்கும். நோக்கம் வந்து திமுகவுக்கு எப்பவுமே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அதுக்காக வேண்டி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சக்கர நாற்காலியில் கூட நகர்ந்து போய் இது பதவி கேட்பாரு. அந்த அளவுக்கான ஒரு கட்சி தான் திமுக. அதனால திரும்பவும் வந்து மீண்டும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துடும். நம்ம காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி ஒன்றும் சரிப்பட்டு வரல. மம்தா பானர்ஜி போயிட்டாங்க, கெஜ்ரிவால் போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், இது ஒத்து வராதுன்னா என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்கங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. சரி, ஓகே. இந்த இதற்கு பிறகு, இந்த சர்ச்சுக்கு பிறகு ஆஜராகும் போகணும் சரி, ஆஜராயிட்டு வெளியே வந்த பிறகும் சரி, என்னையே எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, எந்த கஷ்டமும் கொடுக்கல, லோக்கல் போலீஸ் மாதிரியெல்லாம் எங்களை ட்ரீட் பண்ணல, மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க, ரொம்ப மென்மையாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறதும், மிக பெரும் ஒரு புன்னகையோட போகிறதும் வரதுமா இருக்குது நாம் தமிழர் நிர்வாகிகளோட செயல்பாடுகள். அது ஏன் அப்படி? ஒரு இங்க பாருங்க, நாங்க வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து உங்களை உள்ள உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. நீங்க வெளியில வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றதால என்ன நடந்திருப்பது? உங்க மேல சந்தேகம் இருக்கிறதுனால தான் அந்த விசாரணைக்கே அழைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களை ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க, எங்களை ரொம்ப இதுவா நடத்தினாங்க, எங்களை அப்படி பார்த்துட்டாங்க, இப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றதுனால என்ன ஆயிட போதாங்க? என்ன கேட்டாங்க? அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க, ரகடா நடந்துக்கிட்டாங்க, தரக்குறைவாக நடத்துனாங்கன்னா அதை தான் நாங்கள் வெளியில் சொல்லுவோம். அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிற போது இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே நடந்துக்கல. சரி, ஓகே. இந்த என்ஐஏ சோதனையை திசை திருப்புகிறதா நாம் தமிழர்ன்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எங்களை பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா. பட் நாங்கள் பாஜகவோட பி டீம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பாஜக எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இது ஒரு தன்னெழுச்சி பெற்ற ஒரு புலனாய்வு அமைப்பு. இதை வந்து நீங்கள் பாஜக ஆளும் கட்சியோட பிணைக்கிறதே ஒரு முரண்.
அதையும் தாண்டி எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்றதையெல்லாம் எப்படி இல்லை எடுத்து இப்போ நான் கேட்குறேம்மா, என்ஐஏ வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனம் அது வந்து ஒரு நடவடிக்கை வந்து எடுக்குது அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணிடுவாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து தீவிரவாத கட்சி, அது இது இப்படியெல்லாம் பேச வேண்டிய தேவை பாரதிய ஜனதா கட்சியின் பேசுறவங்க மேல நீங்க வழக்கு தொடரலாம், அவங்களுக்கு எதிர்க்கறது கொடுக்கலாம், அதற்காக அதை முடிச்சு போடுறது எப்படி சரியா? இல்ல அப்படி கிடையாது, முடிச்செல்லாம் போடல யாரும், நல்லா தெரிஞ்சுங்க. இது ஒரு பிளஸ் இல்ல இல்ல அப்படி கிடையாது. நாங்க கதை கட்டல, நாங்க முடிச்சு போடல, உண்மையைத்தான் நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன அவசியமும் தேவையும் இருக்கு. திமுக இதுவரைக்கும் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல. திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் யாராவது ஒரு கட்சி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா? இது போல வந்து மக்கள் வெகுஜன மக்கள் கட்சியை இயங்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை வந்து எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் நீங்க போய் அவங்கள வந்து வீட்டில் போய் சோதனை நடத்துறதும், காலையில் நைட்டு அதிகாலை 4 மணியில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் சோதனை நடத்துறாங்க. இருக்கிறது ஒரு சின்ன குடிசை, எவனும் இங்க பெரிய பங்களாவில் பெரிய இதுல கிடையாது. அந்த குடிசைக்குள்ள என்ன வச்சிருக்க போறோம் நாங்க? அப்ப நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கோடி கோடியா பண பரிவர்த்தனை விடுதலை புலிகள் அமைப்பிட்ட இருந்து வருது அப்படிங்கிற ஒரு மோசமான குற்றச்சாட்டை பொது புத்தியில ஊடகங்கள் மூலமா உருவாக்குறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இது போல வெளிநாட்டிலிருந்து பண பரிவர்த்தனை வருது இல்ல, அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. இடி மாதிரி என்ஐஏ மாதிரி உருவாக்கி இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? யாருக்காவது உட்காந்து பேணு பார்த்துட்டு இருக்காங்களா? நான் கேட்கிறேன். கொண்டு வந்துட முடியுமா? 1 கோடி ரூபாயை வந்து இணையதளத்தின் மூலம் கொண்டு வர முடியுமா? அதற்கான சாத்தியங்கள் இன்னைக்கு இருக்கா? இதை குறித்து எந்த ஊடகமாவது விவாதிச்சிருக்கா? எந்த ஊடகமாவது சொல்லுதா? இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கா? அவ்வளவு பணத்தெல்லாம் ஊடகங்கள் இதுல கணக்கில் கொண்டு வர முடியாதுங்க, அதை கண்டுபிடிக்க முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத யாராவது பேசுறாங்களா? ஒண்ணு. 2வது, விடுதலை புலி எங்க இருக்கு? விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கிற எந்தாவது ஒரு நாட்டில் இருக்கா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? கடந்த 2009 இறுதி யுத்தம் சேர்ந்தவர்கள் பல்வேறு நாடுகள்ல அதை சேர்ந்தவங்க பல்வேறு நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரோடையும் தொடர்பு கொள்றாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னோடையும் தொடர்பு கொள்வாங்க, பேசுவாங்க. குடும்பத்தோட இருக்கிறவங்க இங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா, அண்ணன் எங்க இருக்கீங்க, பார்க்கலாம், பார்த்துட்டு போலான் இருக்கோம் அப்படின்னு வந்து போட்டோ எடுப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க. இது இயல்பு தான். ஈழத்தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியோடு பேசினாவே அவர்கள் விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்றதும், கடந்த 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஈழத்தமிழர் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல விடுதலை புலிகளுடைய செயல்பாடு இருந்து நீங்க சட்ட ரீதியா காட்டுங்க பார்ப்போம். ஓகே, நீங்க வந்து வெளியிலேயே சொல்லிக்கிறீங்க, ஆமா அந்த கொள்கைகளை நாங்க பின்பற்றோம், அவங்களோட போராட்ட களம் வேற, எங்களோட போராட்ட களம் வேற, நீங்க பொது வெளியிலேயே சொல்லியிருக்கீங்க. நாங்க ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கம் தான், நாங்க இல்லைன்னு சொல்லலையே அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பல பேட்டிகள்ல நாம் தமிழர் சார்ந்தவர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. பல இடங்கள்ல நாம் தமிழர் தொடர்பான விமர்சனங்களை பலர் வைக்கும்போது, எடுத்துக்காட்டாக அந்த ராஜேஸ்வரி பிரியான்றவங்களாகட்டும், இந்த சீமான் அவர்களோட அந்த தனிப்பட்ட விஷயம்தான், அது பொது வெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அந்த விஜயலட்சுமி அப்படின்றவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி புலனாய்வு அமைப்புகள்லாம் பொது வெளியில் வரக்கூடிய, பொது வெளியில் இயங்கக்கூடிய அரசியல் சார்ந்த நபர்கள் தொடர்பான கருத்துக்கள் வரும்போது அதை உற்று நோக்குவாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்ராட்லேருந்து எக்ஸாம்பிளாக விஜயலட்சுமி ஆகட்டும், அந்த நடிகை விஜயலட்சுமி அப்ராட்லேருந்து இந்த மாதிரி காசு பணம்லாம் நிறைய வரும், பொருளெல்லாம் கிஃப்டெல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து சீமான் அவர்களோட அவங்க வீட்டில் மண்ணை தோண்டி பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த செயின் அவர் போட்டிருக்காரு, அந்த ஃபோட்டோ இந்தாங்க கொடுக்குற மீடியாவுக்கு பல ஃபோட்டோக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வரும்போது இந்த விஷயம் வந்து என்னையே ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அந்த ஓமலூரில் கைது செய்யப்பட்ட அந்த இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அந்த தகவலின் அடிப்படையில் இந்த சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும், நான் முன்வைக்கிற விஷயம், இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ராஜேஸ்வரி பிரியாவும் சொல்றாங்க, பல தமிழர்கள் வந்து இங்க பணம் அனுப்புறாங்க அப்படின்னு. இந்த விஷயம்லாம் வரும்போது என்னைய வந்து ஒரு சர்ச் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு ஆதாரத்தின் பேர்ல இந்த சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சோதனை நீங்க திமுகவோடவும் பாஜகவோடவும் முடிச்சு போடுவதுதான் வித்தியாசமா இருக்கு. தேர்தல் நேரத்துல நீங்க தான் இந்த அரசியல் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் எடுத்துங்க. உங்க கேள்வி ரொம்ப அபத்தமான கேள்வி. என்ன அபத்தம் சொல்லுங்க? யாரோ ஒருத்தங்க 2 பேர் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவங்கள முதல்ல கூப்பிட்டு உங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் என்னன்னு சொல்லி அந்த ஆதாரத்தின் அடிப்படையில விசாரணைக்கு வந்து கைது செஞ்சிருக்கணும். எங்க நிலத்துல எங்க இருங்க, நீங்க கேள்விகளை முன் வச்சுட்டு பதில் சொல்ல விடாம தடுக்காதீங்க. சொல்லுங்க. பூமியை நோண்டி எந்த இடத்துல வந்து தங்கத்தை புதைச்சி வச்சிருக்காங்க, எந்த இடத்துல வந்து வைடூரியத்தை புரட்டி வச்சிருக்காங்கன்னு அன்னைக்கே வந்து அவங்க வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும். புரியுதுங்களா? யாரு ராஜேஸ்வரி பிரியா? அவங்க ஏதாவது ஒரு மீடியால உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசியாச்சுன்னா தரவுகள் கொண்டாந்து கொடுப்பாங்களா? இருங்க ஒரு நிமிஷம். என்ஐஏல இருந்து போய் தரவுகள் கொடுத்து சீமான கைது பண்ண சொல்லுங்க பாப்போம். அவங்க சரியான ஆளா இருந்தா ராஜேஸ்வரி பிரியாவுக்கு நான் சொல்றேன்,
நீங்க உங்கள்ட்ட தரவுகள் இருந்தா கொண்டு போய் என்ஐல நேரடியா கொடுத்து சீமானை கைது செய்ய சொல்லுங்க. சரி, ஓகே. அப்புறம் சும்மா வெட்டித்தனமா உட்காந்துக்கிட்டு ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு வாயால பேசுறதுக்கெல்லாம் வந்து இங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நாங்க பொதுமக்கள் மத்தியில வெகுஜன அரசியல் களத்துல நிக்கிற நாங்க அவர்கள் போல யார் மேலேயும் குற்றஞ்சாட்டி பண்ண முடியாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றேன், என்ஐவுக்கே சொல்றேன், பிரபாகரனுடைய மகள் உயிரோட இருக்கிறா, பிரபாகரன் உயிரோட இருக்காருன்னு சொல்லி மேடை போட்டு பேசுறாங்க தமிழ்நாட்டுல. அவங்க மேல எல்லாம் என்ஐஏ பாயல. தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் உயிரோட இருக்காருன்னா எங்க இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கைது செஞ்சு விசாரணை நடத்தல, ஒண்ணும் பண்ணல. உண்மை என்னன்னு தெரியும், அதனால அமைதியா. அப்ப நாங்க மட்டும் எங்களுக்கு மட்டும் விடுதலை புலிகள்ட்ட இருந்து எங்களுக்கு மட்டும் பணம் வந்துருச்சா? நான் கேக்குறேன். இப்ப நீங்க வரல, நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க தான் சொல்றேன் இல்லம்மா. அவங்க என்னைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்னைக்குமே அவங்க பிச்சை எடுத்ததே இல்லை. விடுதலை புலிகளை பொறுத்தளவுல அவங்க நாட்டில் அவங்க மக்கள் வெளிநாடுகளில் வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு தாகம் இருக்கு, தனக்கு ஒரு நாட்டை உருவாக்கணும்னு. தங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியை விடுதலை புலிகளுக்கு அவங்க விடுதலை புலிகள் இயங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்களே ஒழிய, அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர், எம்ஜிஆர் தவிர யாராவது ஒருத்தர் நாங்க உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப அது இல்ல. அதனால நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு தேர்தல் ஒரு கும்பல் போய் யாரையாவது கூட்டிட்டு வந்து தனி மனித வக்கிரங்களை கொண்டாந்து திணிச்சு மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்கல்ல, அது ஒவ்வொரு முறையும் உடைபட்டு யாரெல்லாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டார்களோ அவர்களை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிக்கிறாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப தேர்தல் வருகிற போது இந்த கேள்விகளை முன் வச்சு மக்களுடைய பொது புத்தியில கொண்டு போய் திணிக்கிறது இருக்குல்ல, மக்கள் தான் ஏற்க மாட்டேங்கிறாங்களாங்க. சீமான் மீது நீங்க வைக்கிற எந்த குற்றச்சாட்டையும் மக்கள் ஏற்காததுனாலதான் காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காம கிட்டத்தட்ட 31 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நன்றி சார், நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.